ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரே சித்தார்த். எஸ், ரீசன்ட் டைம்ஸ்ல பெருசா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பேர் ஏன் நம்ம அந்த ஆண்ட்ரே சித்தார்த்தை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, அவர் நல்ல கிரிக்கெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே சித்தார்த் பத்தி தெரியாதவன்லாம் ஸ்டோரி போடுற அளவுக்கு இப்போ ஆயிருச்சு. ஆக்சுவலி ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு நல்ல பிளேயர் தான், தமிழ்நாடை சேர்ந்த ஒருத்தர். 18 வயசாகிற ரொம்ப சின்ன பையன். ரீசெண்டா நடந்த அண்டர் 19 பாத்தீங்க அப்படின்னா இந்தியாக்காக போய் விளையாண்டு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே டிஎன்பிஎல்ல இவரோட பேர் ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டுச்சு. ஏன்னா டிஎன்பிஎல்லோட அவருக்கான முதல் சீசன்லயே ரொம்ப பயங்கரமா ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி ஆண்ட்ரே சித்தார்த் பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரியான அக்ரஸிவ் காட்டக்கூடிய பிளேயர் கிடையாது, ஸ்டாண்டர்டா நின்று விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். பட் ஆனா அவர் ஒரு நின்னுட்டாரு அப்படின்னா பிரிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல, அவரோட மாமா பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த செலக்டரா இருக்காரு இந்த சின்ன பசங்களை, இந்த அண்டர் 19 ஸ்குவாட் செலக்ட் பண்றது அந்த மாதிரி. ஸோ மேபி அதுவும் ஒரு ரீசன் அவர் உள்ள வந்ததுக்காக இருக்கலாம். பட் ஆனா அவர்கிட்ட செம டேலண்ட் இருக்குங்க. ஏன் அப்படின்னா அண்டர் 19 அந்த கூச் பிகார் டைட்டில் தமிழ்நாடு அடிச்சாங்க இல்லையா, ஸோ அதற்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அந்த கடைசி நேரத்தில் போயிட்டு விளையாண்ட ஒரு பிளேயர், ஒரு 40 என்னமோ பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா அவர் நிறைய ரிமார்க்கபிள் கான்ட்ரிபியூஷன்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு டீமுக்காக அப்படின்னே சொல்லலாம். ரஞ்சி ரொம்ப நல்லா விளையாண்டாரு, அதுல நிறைய அவர்கிட்ட ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய அண்டர் 16 அண்டர் 17 ஸ்கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விளையாண்டுருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். ரஞ்சில கிட்டத்தட்ட அந்த 38, 66 நாட் அவுட், 55 நாட் அவுட், 41, 94, 78, அதுக்கப்புறமா அவர் பயங்கரமா விளையாண்டாரு தமிழ்நாட்டுக்காக அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஒரு ஃபியூச்சர் ஸ்டாரா இவரை கருதுறாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே இவரை எடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இது மாதிரி தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுப்பாங்க, ஆனால் விளையாட வைப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், அபினவ் முகுந்துல ஸ்டார்ட் பண்ணி ஜெகதீஷன் வரைக்கும். அதே நேரத்தில் சிஎஸ்கே விளையாட வச்ச பிளேயர்ஸ் எல்லாருமே எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பத்ரிநாத் ஐபிஎல்ல இப்போ என்னதான் அவர் நிறைய பேர் கலாய்ச்சாலும் ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான பிளேயர் சிஎஸ்கேக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரவிச்சந்திரன் அஸ்வினை பற்றி நமக்கு தெரியும், முரளி விஜய் பற்றி நமக்கு தெரியும். ஸோ முரளி விஜய் மாதிரி இன்னொருத்தரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் அப்பப்போ தோணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ டேலண்ட் இருக்காங்கன்ட்டு. எனக்கு என்னமோ ஆண்ட்ரே சித்தார்த் அதுக்கான கரெக்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் யோசிப்பேன். எஸ், ஆண்ட்ரே சித்தார்த்னால ஒரு செம்மையா ஆட முடியுங்க. அவர் சூப்பரான ஒரு பிளேயர். அவர் நீங்க ஓப்பன் பண்ண வைக்கலாம் டெஃபினெட்லி. ஸோ ஓப்பனிங்ல செம்மையா ஆடக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு பிளேயர் தான் ஆண்ட்ரே சித்தார்த். அழகா அடிப்பார், அவரோட கவர் டிரைவ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப காமான ஒரு பையன், சின்ன பையன் தான் இல்லையா, ஸோ அதனால அந்த காம்னஸ்லாம் பயங்கரமாக அவருக்கு இருக்கும். அண்ட் அந்த பேட்டோட சவுண்டே சூப்பராக எலிகண்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. ஸோ ஆண்ட்ரே சித்தார்த் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஆண்ட்ரே சித்தார்த் உள்ளே வர்றதுனால என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணுறதுக்கு அப்படின்னா பெருசாக ஒன்றும்லாம் இல்லை. ஏன்னா இந்த பையன் சின்ன பையன், இவனை நம்பி ஒன்று எடுத்து அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே ஒரு கதையே. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்கள் நிறைய டீம் இப்போ பஞ்சாப் ஒரு பிரியன் சாரியாங்கிற ஒரு பையனை ட்ரை பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் அனிகித் வர்மான்னு எங்கே ஒருத்தன் அடிக்கிறான். இது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். இந்த அன்னோன் கமாடிட்டிலேருந்து விளையாடுற பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டேலண்டடா இருக்காங்க. எங்கடா இருந்தீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஈவன் தோ அந்த பவுலர்ஸ்னால அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வராததுனால அது ரொம்ப இதாயிருது. ஓகே, ஸோ அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கிடைச்சி கேம் அப்படியே எலிவேட் ஆகி போயிடுது. அந்த மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த்தை ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரை பண்ணா இப்போ நீங்க எங்க ப்ரோ ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவர் உள்ள வர்றாருன்னா நீங்க ஓப்பன் தான் ஆட வைக்கணும். மிடில் ஆர்டர் ப்ரெஷர்லாம் தலைவனால தாங்க முடியாது. ஸோ அதனால நீங்க அழகா இவர் ரச்சின் ரவீந்திரா இல்லை இவர் டெவான் கான்வே ஓப்பன் பண்ண வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டான மூவ் அப்படியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் இன்னொன்னு சொல்லுவேங்க, 2 மேட்ச் தான் தோத்துருக்கோம். ஓகே, சிஎஸ்கேக்கு எப்படி கம்பேக் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஈவன் தோ இப்போ லாஸ்ட் மேட்ச் தோத்த அதே பிளேயிங் லெவல் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கரை வச்சே திருப்பி கம்பேக் பண்ணிடுவாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் நிறைய பேர் ஆண்ட்ரே சித்தார்த் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. சரி, நம்ம அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, ஸ்டில் நான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆண்ட்ரே சித்தார்த்தெல்லாம் விளையாடுவார் சிஎஸ்கேல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே சிஎஸ்கே அந்த மாதிரி பேட்டர்னை கையில் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஈவன் தோ இந்த சீசன் ஒரு ஒஸ்ட் சீசன், ஒரு 2020 மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசனாக அமையுது. அடுத்து ஃபியூச்சருக்கான ஒரு சில பிளேயரை ஃபைன் பண்ணலாம், சில பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற தருணத்தில் நம்ம தள்ளப்படுறோம். அப்படிங்கிற பட்சத்தை ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமே தவிர மற்றபடி ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி பிளேயர்ஸுக்கு எங்கே வாய்ப்பு
வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வாட்டி வந்து ஷேக் ரஷீத்தை விளையாட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த பையன் ஒரு 3-4 வருஷமா செட்டப்ல இருக்காங்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆண்ட்ரே சித்தார்த் நிறைய பேர் மீம் போடுற மாதிரி நிறைய பேர் சொல்ற மாதிரி அந்த பையன் நல்ல பிளேயர் தான். பட் சின்ன பையன், இந்த ப்ரெஷர் எப்படி தாங்கும் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று ஸ்லாட்டும் கரெக்டாக அந்த ஓப்பனிங் தான் இறக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளோட பெரிய பிரச்சனையாகவே அங்கே தான் இருக்கு. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நல்லா பண்ணவங்கள தான் இறக்கி விடுவாங்களே தவிர புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகே, ஸோ ஓவராலாக நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் பிலீவ் பண்ணுங்க நம்மளோட சிஎஸ்கேவை. ஏன்னா சிஎஸ்கே இது இப்படிப்பட்டவங்க தான். 3-4 மேட்ச் தோப்பாங்க. 2010 தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல, 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 7 மேட்ச்ல 5 தொடர்ந்து ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸுங்கிற மாதிரி இருக்கும். அந்த 5 தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் போய் அங்கேயும் ஜெயிச்சு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் மும்பை அடிச்சு கப் அடிச்சாங்க 2010. அந்த மாதிரி ஒரு டீம். இது மாதிரி நிறைய வாட்டி நிறைய டைம்ல மும்பையும் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கேவும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டீம்ஸ் அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு இருக்கு. சாதாரண 5 கப் வச்சிருக்கிறதுனால மட்டும் அவங்க பெரிய டீம் கிடையாது. எவ்வளோ ஃபைனல்ஸ் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் அங்கே இருந்திருக்காங்க, எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 1% தான் சான்ஸ் இருக்குங்கிறத 100% எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சிஎஸ்கே எம்ஐ பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிஎஸ்கே நிறையாவே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் பெரிய டீமாக நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு இந்த சீசனே ஒஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் எப்படி கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 கப்பு வச்சுருக்காங்க, டோன்ட் வரி. ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து நல்ல டீம், நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும் தாங்க யோசிப்பேன். ஏன்னா இப்போ விளையாண்டுட்டு இருக்க சாய் சுதர்சனே சிஎஸ்கேல இருந்து தான் வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் ஆனால் இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் சமீர் ரிஸ்வியை முதல் மேட்ச்லேருந்தே ஆட வச்சாங்க. ஸோ சிஎஸ்கேவோட பேட்டர்னே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியாது. ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.